கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக வைக்கக்கூடிய பல அமல்களை, பல இபாதத்துக்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியால மனிதனுக்கு வழங்கி இருந்தாலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய, மிகவும் நெருக்கமாக வைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு இபாதத் தான், ஆகப்பெரிய ஒரு அமல் தான் துஆ என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது இஸ்லாத்துடைய பார்வையில ஆகப்பெரிய ஒரு இபாதத்தாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. துஆ என்றா என்ன என்பதாக மிகவும் ரத்தின சுருக்கமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விளங்கப்படுத்தினார். இந்த வார்த்தை ரொம்ப சுருக்கமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வார்த்தையுடைய ஆழம் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கி கொள்றது கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துஆ முஹுல் இபாதா, துஆ என்றது வணக்கங்களுடைய மூல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் இந்த மூல என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நபி அவர்கள் பாவிக்கும்? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய உடம்புல மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு பகுதி தான் மூளை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு மிக முக்கியமான உறுப்பெண்டா இதயத்துக்கு அடுத்தபடியாக மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையுள்ள உறுப்பு தான் மூளை. இஸ்லாத்துடைய பார்வையில இல்லாம நாங்க சயின்டிபிக்கல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த மூளையுடைய விடயங்களை எடுத்து பார்த்தா எல்லாத்துடைய கருத்தும் ஒருமித்த கருத்தாக இருக்குது. சராசரி ஒரு மனிதனுடைய மூளை எத்தனை கிராம் அல்லாஹு தஆலா தலையில வைத்திருக்கிறான்? கிட்டத்தட்ட 1.5 கிராம், அதாவது 1.5 கிலோகிராம், கிட்டத்தட்ட 1.5 கிலோகிராம் ஒரு சராசரி ஆணுடைய மூளையுடைய அளவு. அதே போல பெண்ணுடைய அளவு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 1100 கிராம், ஒரு கிலோவும் 100 கிராம் மூளை அல்லாஹு தஆலா பெண்ணுக்கு வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுடைய மூளையில 60% கொழுப்பால அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், மீதி தண்ணீரால வைத்திருக்கிறான். அதே போல மூளையை எடுத்து பார்த்தா மூளைக்கு வலிவாங்கிகள் கிடையாது. மூளைக்கு வலி என்று செல்லக்கூடிய அந்த தன்மையை உணர முடியாது, வலி இல்ல மூளைக்கு. அதுதான் மூளையை நாங்க தலை அங்கால் அசைக்கக்கூடிய நேரம் மூளை அசைஞ்சாலும் மூளைக்கு வலிவாங்கிகள் இல்ல, மூளைக்கு ஒரு வலிய உணர முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் இந்த காலத்துடைய வைத்தியர்கள் டாக்டர்ஸ்மாரும் தெளிவாக பேசுறாங்க. மூளைக்கு வலிவாங்கிகள் இல்லாத காரணத்தால ஒரு மனிதனுக்கு அவன் முழிச்சிக்கக்கூடிய நேரம் கூட மூளையுடைய ஆபரேஷன் செய்ய முடியும். ஆனா மூளையுடைய ஆபரேஷன் அவன் முழிச்சிக்கக்கூடிய நேரம் ஏன் செய்யலண்டா, அவன் தூங்கினா செய்ய முடியாத மூளையுடைய ஆபரேஷன் அந்த மூளை இயங்கக்கூடிய விடயங்களை கொண்டு டாக்டர்களுக்கு, மருத்துவர்களுக்கு கையாள கஷ்டமாக இருக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனாலதான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் மயக்க நிலை ஆபரேஷன்கள் செய்யப்படுவது. அதே போல கிட்டத்தட்ட மூளையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 25 வோல்ட்டுக்கு குறைவான மின்சாரத்தை வைத்திருக்கிறார். தெளிவாக விளங்குறதா சொல்லணுமென்றா 25 வோல்ட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு LED பல்ப மூளையில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை கொண்டு ஒளிரூட்ட முடியும், பத்த வைக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை சரியா பார்க்கணும் என்றாலும் மூளையுடைய உதவி தேவை. உதாரணமாக நாங்க கண்களால பார்க்கிறோம், கண்களுடைய செயல் பார்வையை காட்டுறது, ஒரு விஷயத்துடைய பிம்பத்தை காட்டுறது. ஆனா கண்ணுடைய சரியான முறை என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய நேரம் தலைகீழ காட்டுறதுதான் முறை. தலைகீழ காட்டுறதுதான் கண்ணுடைய வேலை, அதை நேரா கொண்டு வந்து காட்டுறதுதான் மூளையுடைய வேலை. ஒரு விஷயத்த சரியான முறையில பாக்குறதுக்கு உதவுறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை பத்தி எழுதுறாங்க. அல்லாஹ் அப்படியே மடக்கி சுருக்கி வைத்திருக்கிறான். அந்த நரம்பு மண்டலங்களை விரிச்சா கிட்டத்தட்ட 1,60,000 கிலோமீட்டர் நீளம் தான் நரம்பு மண்டலங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் ஒரே நாளையில 70,000க்கு மேற்பட்ட விடயங்களை மூளையால சிந்திக்கிறான். அதே போல மனிதர்களுடைய மூளையில எப்படி முழு மூளையொன்றோட மனிதர்கள் வாழ்றாங்களோ பாதி மூளை இல்லாமையும் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ முடியும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, முழு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு இருந்தாலும்
தூங்கக்கூடிய நேரம் கூட மூளைக்கு ஓய்வு கிடையாது. கனவு கூட அது மூளையின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துல மூளை என்று சொல்லக்கூடிய பகுதியை உறுப்ப பெரியோர் நிஅமத்தாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். மூளை நாளுக்கு நாள் வளர்றது கிடையாது. அதுதான் ஒரே அளவோட தான் மவுத்து வரைக்கும் மூளையுடைய எடை அப்படியே தான் இருக்கும். அதுதான் சில குழந்தைகளை நாங்க பார்த்தேன்டா, சின்ன பிள்ளைகள் பறந்தா அதனுடைய தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாயிருக்கும். அதனுடைய தலை பெருசாக இருக்கக்கூடிய காரணம் மூளை பெருசாக இருக்குது. அது நாளடைவுல வளர்றது கிடையாது. ஒரே அளவுல தான் மவுத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இததான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசுறான். என்ன தெரியுமா? நான் எக்கச்சக்கமான நிஅமத்துக்களை துனியால சந்திக்கிறேன். அதுல ஒன்றை பத்தி தான் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பேசினேன். அல்லாஹ் சொல்ற, நான் சந்திக்கிற நிஅமத்தை எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்னலாம் அந்த அளவுக்கு அதிகப்படியான நிஅமத்தை துனியால சந்திக்கிறேன். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய உடம்புல மூளை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டினாங்க. அத்துஆஉ முகுல் இபாதா, துஆ என்றது நீங்க செய்யக்கூடிய முழு இபாதத்துடைய மூலதான் துஆ. இப்ப விளங்கிக்கும் துஆ என்றது இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியம், அமால்களுக்கு எவ்வளவு முக்கியம், இஸ்லாத்துல துஆ செய்யறது எவ்வளவு முக்கியம் என்பதாக இத வச்சு நாங்க விளங்கி கொள்ள முடியும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்றது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது இருக்குது முஃமின்களுடைய ஆயுதம் என்பதாக சொல்லி காட்டினார். ஒரு முஃமினுக்கு முன்னால இன்னும் ஒரு மனிதன் ஆயுதத்தை ஏந்தி ஆயுதபாணியாக இருக்கிறார். ஒரு முஃமின் நிராயுதபாணியாக இருக்கிறார். ஆயுதங்கள் ஒன்றும் கையில இல்ல, அவருடைய கையில ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல, அவனோட எதிர்த்து யுத்தம் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்றது முஃமின்களுடைய ஆயுதம் துஆ தான்.